புக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது ஓப்பன் மைண்டடாக அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக் எடுத்து படிப்போம். அது ஒரு அனுபவம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு புக்கை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. அது ஏதோ நிஜமான வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி அவங்கள பற்றியும் வந்து நிறைய பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த புக்கை எடுக்கும்போதே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பர்டிகுலர் கதாபாத்திரம் வந்த உடனேவே நமக்கு அதை பற்றினா இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் எனக்கு வந்து என்னமோ தெரியல, இந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன உடனேவே என்னுடைய அண்ணி வந்து அவங்களுக்கு அந்த பொண்ணு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னே, யார் அந்த பொண்ணு கதையில் அந்த பொண்ணு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசி பேஜில் தான் அந்த பொண்ணே வருது. அப்படிங்கும்போது ஆஹா, இவ்வளோ இருக்கா இந்த புக்கில் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு புக்காக தான் நான் இதை பார்த்தேன். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புத்தகம். ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஹென்ரிக்கு வந்து ஊர் இல்லை, இவங்களோட அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, இவர் வந்து எந்த ஊருக்காரர், இவரோட மதம் என்ன, இவரோட ஜாதி என்ன, இது மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு நபராக இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் ஒரு யூனிவர்சல் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு எதோடையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அப்படிங்கும்போது இவருடைய பார்வையில் எப்படி உலகம் இருக்கும். ஸோ ஒரு ஹென்றி அப்படின்னு ஒரு நபர் இந்த கதையில் இருக்கார் இல்லையா, இவருக்கு எந்த ஒரு மதமும் இல்லை, இவருக்குன்னு வந்து ஒரு ஊர் அட்டாச்மெண்ட் கிடையாது, இவருக்குன்னு வந்து ஒரு மொழி அட்டாச்மெண்ட் கிடையாது, எதுவுமே இல்லாத போது இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஊர், அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகள், அங்கே இருக்கிற மனிதர்கள், ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவனை தொடக்கூடாது, இந்த தெருவுக்கு நம்ம போகக்கூடாது, இவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், இவங்களை வந்து மதிக்க தேவை கிடையாது, இவங்க முகத்தில் நம்ம முழிக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய சடங்குகள் இருக்கும், இது நடந்தால் இதுதான் பண்ணும், இந்த மாதிரி இருக்கவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த ஊரில் இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு நபருக்கு அந்த ஊரில் இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கும். ஸோ கிருஷ்ணராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அங்கே ஊர் மக்களுக்குன்னு நிறைய கதாபாத்திரங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க்கோடு இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு கிராமத்தில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு லாரி இருக்குது, லாரி டிரைவர் இருக்காங்க, அந்த டிரைவருக்கு ஒரு கிளீனர் இருக்கார். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஜேர்னி, அது ஒரு பக்கம் இருக்குது. இவங்களுக்குன்னு அந்த லாரி டிரைவர், அவர் பேர் வந்து துரைக்கண்ணுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான உறவு, இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஊருக்கு புதுசாக வந்து ஒருத்தர் வராரு. பார்க்கறதுக்கு வெள்ளைக்கார மாதிரியே இருக்காரு. அதனால நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல, புதுசாக ஒரு ஃபாரினர் வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யார் 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 நம்ம வீட்டுக்கு வராங்களா, இங்கே தான் வராங்களா, நம்ம ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஹென்றி மேலே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஃபாரினர் மாதிரி இருக்கிற ஹென்ரிக்குள்ளே நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அவருடைய கதை தான் இந்த புக் ஃபுல்லாக நமக்கு தெரிய வரும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவார் அவரை பற்றி யார் என்ன அப்படிங்கிறது. ஆனால் கிருஷ்ணராஜபுரம் வர்றதுக்கு ஹென்ரிக்கு ஒரு பயங்கரமான காரணம் இருக்குது. இந்த காரணம் அவரை தவிர யாருக்குமே தெரியாது. முதல்ல வந்து இவர் இந்த ஊருக்கு வரும்போது லாரியில் இருக்கிற துரைக்கண்ணும் அவருடைய கிளீனர் பாண்டுவும் வந்து ரோட்டில் இவரை பார்க்குறாங்க. கூட வந்து தேவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரியிலே ட்ராவல் பண்ணுற இன்னொருத்தர் இருக்கார். இந்த ஊரில் வந்து நல்லா படித்தவர் அப்படின்னு தேவராஜனை சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் லாரியில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தரை பார்க்குறாங்க. வித்தியாசமாக இருக்கார், மூக்குலேருந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, வெள்ளை வெளியேன்னு இருக்கார், நம்ம ஊர் கலருக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறுத்தி, சார் எங்கே போகணும் அந்த மாதிரிலாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிருஷ்ணராஜபுரம் போகணும் அப்படின்னு தேவராஜன் சாருக்கு வந்து பயங்கர இதாகிடுச்சு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதை வச்சு இவர் ஹெல்ப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்படி அறிமுகமாகுது இவங்களுடைய நட்பு. ஸோ இங்கேருந்து கதை முடிவில் தேவராஜனையும் ஹென்ரியும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த நட்பு எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவராஜனுக்கு எப்படின்னா ஒரு நட்பு உருவாகுது. ஆனால் ஒரு எல்லையை தாண்டி அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஹென்ரியா எப்பப்பெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரோ அப்போ சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். தேவராஜனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஹென்ரிக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த கதை படிக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த கருத்து வேறுபாடு இருக்கும், முரண்பாடுங்கிறது உண்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வேறுபாடோடு வாழ்றது சூப்பர், அது முரண்பாடாக ஆடும்போது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய தேவராஜனுக்கு எப்படி நிறைய இங்கிலீஷ் படிக்கிறாரு, அவரை பொறுத்த வரைக்கும் கிராமமும் பயங்கரமாக டெவலப் ஆகணும், சிட்டியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்கேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. ஹென்ரிக்கு எப்படின்னா அவர் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காரு. அவருக்கு இது எல்லாம் இருந்தாலுமே இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிற ஒரு நபர் தான் ஹென்றி. அது முக்கியமாக கிருஷ்ணராஜபுரத்தில் இருக்கிற மக்களை ரசிக்கிறதுக்காகவே வந்த மாதிரி இருக்கும் அவருடைய பிரயாணம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலுமே ஒரு நட்பு அழகாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவருக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது அப்படிங்கிறனால ஹென்ரியை வந்து தன்னோட வீட்லேயே தங்க வச்சுக்கிறாரு தேவராஜன். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார். அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட கணவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிறனால இவங்க விதவையாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கல, ஊரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிறனால அவங்க கல்யாணமே பண்ணிக்கல.
இவருக்கு வந்து அதாவது தேவராஜனுக்கு வந்து அக்கா வந்து அம்மாவாகவே இருந்து வளர்த்தினாங்க அப்படின்னால அவங்க வந்து அக்காமால் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அக்காமா தான் கூப்பிடுவாங்க. தேவராஜனுக்கும் வந்து திருமணம் ஆகுது. ஆனால் எப்பவும் போல் இந்த நாத்தனார் சண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கும் இவங்க அக்காவுக்கும் வந்து ஒத்து வரல. இதை வந்து ஹென்றி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹென்றி கிட்ட இந்த ஊரை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு நபர் ஒரு நட்பு ஆரம்பிக்குது, சியர் சொல்லி ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிக்க கூப்பிடுறாரு. நம்மளுடைய ஹென்றிக்கு வந்து குடிப்பழக்கம் இல்லை அப்படின்னா கம்பெனி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தினோண்டு கிளாஸ் இத்தினோண்டு சரக்கு வச்சுட்டு இப்படி தான் வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. பொதுவாக இந்த மாதிரி சரக்கடிக்கிறவங்க வந்து தவறான நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கலாம். 40 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி ஒரு நல்ல பேர் இருக்கான், அவன் சரக்கடிப்பான், அவன் தம் அடிப்பான், கஞ்சா கிஞ்சாலாம் அடிப்பானாமே, அந்த மாதிரியான கருத்து இருக்கும். ஆனால் இந்த கதையில் பார்த்தா நம்ம தேவராஜன் வந்து நல்லா எப்போவுமே சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசுவார். இவர்கிட்ட பேசுகிற நிறைய கான்வர்சேஷன்ஸ் உள்ளூர் அவர் பேசுகிற நிறைய கான்வர்சேஷன் சரக்கு அடிச்சுட்டு தான் பேசுவார். ஆனால் அவ்வளோ நல்லா பேசுவார். அதே மாதிரி ஹென்ரியோடைய அப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் எப்போவுமே சரக்கு அடிச்சுட்டு தான் இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். ஸோ ஒரு சரக்கு அடித்து முடிச்சுட்டு அந்த ஹையில் பேசக்கூடிய இமோஷன்ஸோடு பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹென்றி வந்து இந்த ஊருக்கு வரணுன்னே முடிவெடுத்திருப்பார். ஸோ அவரோட அப்பா யார் அப்படிங்கிறதுக்கு அப்போ வருவோம். இப்படி தேவராஜனோட வீட்டில் தங்கியிருக்கிற ஹென்றிக்கு இந்த ஊரில் என்ன வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. தனியாக சொல்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள். ஹென்றிக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா, பப்பா மம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்பா யார் அப்படின்னு பார்த்தா சபாபதி பிள்ளை. அவர் தான் இந்த கிருஷ்ணராஜபுரத்தில் வாழ்ந்தவர். ஸோ இவருக்கும் அந்த மம்மாவும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காதல் கதை எப்படின்னு பார்த்தா மம்மா வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவர் வந்து சட்டக்காரி அப்படின்னு சொல்லி தான் எழுதுகிறாங்க புக்கில். ஸோ ஏன்னா அவங்க வந்து பேண்ட் சட்டையெல்லாம் போடுறதுனால சட்டக்காரி, கவுன்லாம் போடுறாங்க இல்லையா, அதனால சட்டக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இவர் நம்மளுடைய சபாபதி பிள்ளை வந்து இந்த ஊரை விட்டு ஓடி வேற ஒரு இடத்துல மிலிட்ரிலெலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தரை வந்து மீட் பண்ணுவார். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தரை மீட் பண்ணுவார். அவர் வந்து இந்த ஃபாரின் லேடியை பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த வியட்நாம் வார்லாம் நடக்கும். ஸோ இந்த புக் ஃபுல்லாகவே வந்து எந்த பீரியடில் நடக்குது, எந்த ஊரில் நடக்குது, அந்த மாதிரி கிளாரிட்டி எங்கேயுமே இருக்காது. ஸோ நம்மளா மைண்டில் தான் வச்சுக்கணும் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாம். ஸோ அங்கே வார் நடந்துட்டு இருந்து அப்படின்னால சபாபதி பிள்ளையோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அந்த வாரில் இறந்துருவார். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா என்னோட மனைவியை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ சபாபதி பிள்ளையும் நம்ம அம்மாவும் வந்து அப்படி தான் மீட் பண்ணுறாங்க. கடைசி வரைக்கும் அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு குழந்தை கிடையாது ஆப்வியஸ்லி. இவங்க அந்த ஊர்லேருந்து கிளம்பி பர்மாலேருந்து கிளம்பி இங்கே வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வர்ற அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தா அங்கே ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த குழந்தைய வந்து நம்ம சபாபதி பிள்ளை எடுத்துகிட்டு யாரோட குழந்தைன்னு தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கேயும் குண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி கண்டெடுத்த குழந்தை தான் வந்து ஹென்றி. ஸோ பப்பாவும் அம்மாவும் வந்து திருமணமே பண்ணிக்காமல் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஹென்ரியை வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கதையில் நார்மலைஸ் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதுவே அப்பாடா இப்படியா இந்த காலத்தில் இப்படியே யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஹென்றி கிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னு வேறு சொல்லுவார். ஏற்கனவே கல்யாணமா, இது எப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டால் அப்பா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஊரில் இருந்தேன் கிருஷ்ணராஜபுரத்தில், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் வந்து பயங்கர சேட்டைக்காரன், சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டான், அவன் பாட்டும் அவன் போக்கில் இருப்பான், ஸோ அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் சொத்து எடுத்து கொடுத்துட்டோம். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தால் என்னையும் அவளையும் வந்து ஊர்லேயே எல்லோரும் சூப்பரான ஒரு ஜோடி அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு முழிச்சு பார்க்குறேன். பால்காரன் எப்பவும் ஒரு 5-6 மணிக்கு வருவானா, அதுக்கு முன்னாடி ரொம்ப விடிய காலையிலையும் என் ஒய்ஃப் போய் ஏதோ கதவு திறக்கிறா. பின்னாடி ஏதோ பொறுமையாக கதவு திறந்து எங்கேயோ போகிறா. என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு ஆர்வம் தாங்கலை. என்னென்னு போய் பார்த்தா பின்னாடி யார்கிட்டயோ போய் ஏதோ பையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா தோட்டத்தில். ஒத்து பார்த்தா அந்த பையன் யாருன்னு பார்த்தா பழனி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பையன் தான். இந்த ஊரில் வந்து முடி வெட்டுற பையன். வீட்டு தின்ன வெளியிலே தான் உட்காந்துருப்பான். இப்படி பேசணுன்னா கூட இப்படி வாய் வச்சு தான், இப்படி தான் கை வச்சு மறைச்சிட்டே தான் பேசுவான். அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு பையன். பதுங்கி தான் இருப்பான். எங்கள் வீட்டு திண்ணையிலே கிடப்பான். பார்த்தா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். சொல்லும்போது அவர் சொல்லுவார் தன்னோட மனைவி அங்கே போகிறதா வந்து அவர் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி இன்னாருடைய மருமகள் அவங்களோட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்வார். எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா முழிச்சாங்கன்னா எல்லாரும் காலையில் ஊரில் எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னா புலர் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிடுவாங்க. இவ்வளோ நாள் கட்டுக்காத்த மரியாதைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால நானும் ராத்திரியாக ஊரை விட்டு ஓடிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் ஓடி போனாங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. நானும் போயிட்டேன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வந்தால் நினைப்பாங்களே தவிர இப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி
தான் நான் ஊரை விட்டு வந்தேன், மறுபடியும் அதனால் அந்த ஊருக்கு போக முடியல, ஏன்னா போனால் மனைவி எங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கிருஷ்ணராஜபுரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தன்னுடைய அப்பா வந்து ஹென்ரிக்கு சொல்லியிருப்பாரு. ஹென்றி வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹென்ரியோடைய அப்பா அதாவது சபாபதி பிள்ளை சொல்லியிருப்பாரு, பரவாயில்ல நீ போகலைன்னா பரவாயில்ல, படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான், ஆனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அவருக்கும் ஒரு மனைவிக்கும் வந்து ஒரு சின்ன ஊழல்லாம் வரும், எப்படி குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட அனுப்பலைன்னா எப்படி வந்து குழந்தை படிப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இந்த இடத்துல அதையும் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. படித்தாதான் அறிவுன்னு ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படி ஹென்றி வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு சாயங்காலம் ஆனால் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு ஹென்றி கிட்ட மனம் திறந்து அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தான் அவருக்கு இந்த ஊரே வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்துருக்கும். ஒரு பீரியடில் தன்னுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணிட்டு டைரெக்டாக அவங்க அப்பா வாழ்ந்த ஊருக்கு இவர் வந்துடுவார். அவங்க அப்பா பண்ண ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரை விட்டு போகும்போது சொத்து பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்திருப்பார் ஓடி போகும்போது. இப்போ அந்த சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஹென்றி கிட்ட கொடுத்துருப்பாரு. இந்த சொத்துக்கெல்லாம் வந்து இவன் தான் அடுத்தது வந்து சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உயிலும் எழுதி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்து நம்ம ஹென்றி வந்து கிருஷ்ணராஜபுரத்துக்கு வந்திருப்பாரு. அவர் பார்த்த அந்த லாரி டிரைவர் தான் வந்து துரைக்கண்ணு. அந்த சித்தப்பா, அதாவது அவங்க அப்பா சொன்னார்ல எனக்கு ஒரு தம்பி உண்டு, அவன் இந்த மாதிரி உதாரியாக இருப்பான், வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணுவான்னு சொல்லலாம், அந்த தம்பி தான் துரைக்கண்ணு. இப்போ துரைக்கண்ணு தான் இத்தனை வருஷமாக வந்து இவங்களோட சொத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த வீட்டை தவிர. ஏன்னா அண்ணன் வந்து பூட்டி வச்சுட்டு போன வீடு, அவராக வந்து ஒரு நாள் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி பூட்டியே கிடக்கும் அந்த வீடு. இந்த வீட்டுக்கான ஆப்போசிட் வீட்டில் தான் தேவராஜன் குடியிருப்பார். ஸோ இந்த வீட்டுக்கு முதல் முறையாக வரும்போதே வந்து நம்மளுடைய ஹென்றி அந்த வீடு குறுகுறுன்னு பார்ப்பான். ஆனால் என்னன்னா, தேவராஜன் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அந்த மதில் சுவரை வந்து ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஆப்போசிட் வீடே தெரியாத அளவு கட்டி வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா கேட்பான் இவங்ககிட்ட, இந்த ஏன் இந்த மாதிரி மறைச்சு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹென்றி கேட்கும்போது தேவராஜன் சொல்லுவார், இந்த மாதிரி இல்லை, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது முழிக்கிறதே வந்து இந்த பூட்டி வச்ச வீட்டில் அது எல்லாம் பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அந்த வீடு, அதில் போய் முழிக்கணுமான்னு சொல்லி தான் இதை கட்டி வச்சுட்டோம், இந்த மாதிரி செவரு கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹென்றி கேட்ப இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் தேவராஜனுக்கு இந்த வீட்டை பற்றி பெருசாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த பூட்டி இருக்க இந்த வீட்டை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சு அந்த பூட்டி இருக்கிற சாவியோடு தான் ஹென்றி வந்து இந்த ஊரில் இருப்பார். ஆனால் இது யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் அந்த ஊரில் பஞ்சாயத்தை கூட்டி இந்த விஷயத்த சொல்லி அந்த சொத்துக்கள் நான் தான் வந்து இவருடைய பையன் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. இத்தனை நாளாக இந்த சொத்துக்கள்லாம் பாதுகாத்துட்டு வந்தது யார் அப்படின்னா, சேட்டக்கார தம்பி துரைக்கண்ணு, நம்ம லாரி டிரைவர். இப்போ இந்த எல்லா சொத்துக்களும் வந்து ஹென்ரிக்கு போயிடும் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கவங்களுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் யார், வெள்ளக்காரனாக இருக்கிறான், பேர் தெரியாது, கிறிஸ்டியன் மாதிரி பேர் வச்சிருக்கிறான், என்ன ஜாதினும் புரியலை, இவனுக்கு எப்படி எல்லா சொத்தையும் கொடுக்கறது, நம்ம ஊரில் இருக்கவங்க தானே சொத்தை அனுபவிக்கணும், முக்கியமாக நம்ம துரைக்கண்ணுக்கு குழந்தைங்கள் இருக்குது, இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்கிறான், எல்லாத்தையும் வந்து கட்டிக்காம தான் அவனுக்கு தானே போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, லீகலாக பார்த்தோன்னா எல்லாம் ஹென்ரிக்கு தான் சொந்தம். இப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து சீன் இந்த புக்கில் வரும். கிட்டத்தட்ட 50 பேஜுக்கு அந்த பஞ்சாயத்து மட்டுமே நடக்கும். பஞ்சாயத்துனா வந்து தீர்ப்பு சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லாமல், இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த பஞ்சாயத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட கதாபாத்திரமும் அவங்க பேசுறதுல இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா நிறைய இடத்துல வந்து விவாதங்கள் நடக்கும். ஆனால் விவாதங்கள் எப்படி இருக்குன்னா, இவங்க சொல்கிறதுக்கு இவங்க ஒரு ஆப்போனன்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ரைட்டிங்காக இல்லாமல், இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் டைலாக இவன் தான் சொல்ல முடியும், இவனோட கேரக்டர் தான் அப்படி, அப்போ அவன் இந்த டைலாக் சொல்கிறான், இங்கே ஆப்போசிட்டில் இருக்கவனோட கேரக்டர் இப்படி, அதனால இவங்க இதை சொல்கிறாங்கிற மாதிரி ஒவ்வொரு விவாதத்துலேயும் வந்து இவங்களுடைய கதாபாத்திரங்களுடைய என்ன சொல்கிறது குணாதிசயங்கள் தான் தெரியுமே தவிர, இதுக்கு ஒரு நான் வந்து யுவர் ஆனர் இதுக்கு நான் சொல்கிறேன், நான் இதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயமாகவே இங்கே இருக்காது. பஞ்சாயத்து முழுக்க அவங்களுடைய இமோஷன்ஸையும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், முக்கியமாக நமக்கு வந்து தெரியும்ல, பஞ்சாயத்தில் நான் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 50 பேஜுக்கு பஞ்சாயத்தில் நடக்கிற விஷயங்கள் மட்டுமே அழகாக வந்து அவர் காமிச்சிருக்காரு. இப்போ துரைக்கண்ணு வெர்சஸ் ஹென்றி. துரைக்கண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பூட்டி வச்சிருந்த வீட்டோட சாவியோட தன்னோட அண்ணனோட பையன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். ஆனால் பார்த்தா அவன் அப்படி தெரியவே இல்லை, வெள்ளைக்கார மாதிரியே இருக்கான். இவன் தான் இனிமேல் சொத்துக்கு அதிபதினு சொல்கிறாங்கன்னு வராங்க. துரைக்கண்ணுக்கு என்னென்னா, எல்லாரும் ஊரை கூட்டி அவன் சொல்கிற விஷயம் தான், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேங்க, எனக்கு இந்த சொத்தெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு எங்கள் அண்ணன் தான் மறுபடியும் வந்து திறக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போது நான் அதே தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, இதுதான் வந்து இவனுக்கு தான் சொத்து சொந்தம்னு சொல்லிட்டாரு, அவருக்கு தெரியும் நான் இந்த ஊரில் இருக்கேன்னு தெரிஞ்சும் சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணன் இதான் சொல்லியிருக்காருன்னா அதுவே போதும், எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி துரைக்கண்ணு சொல்கிறார். ஊரில் இருக்க எல்லாரும் ஐயோ இவன் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு பார்த்தா இவனா முடிவு எடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பதறாங்க. ஆனால் இவர் ஒரு பல டைலாக்ஸ்க்கெல்லாம் அப்புறம் வந்து ஃபைனலி அவர் சொல்கிறார், இதை தான் நீங்கள் எழுதணும், டிராஃப்டாக எழுதி
சொத்தெல்லாம் நீங்கள் ஹென்ரிக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஊரில் இருக்க எல்லாரும் அப்போ அந்த ஃபோட்டோ ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி உயிரெலாம் கொண்டு வந்துட்டேன், சொத்து பத்திரம்லாம் இருக்குது, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஹென்றி வந்து பதப்பதானே ஆகிறான். ஏன்னா ஊரில் இருக்க யாருக்குமே தெரியாது சபாபதி பிள்ளையோட ஒய்ஃப் வந்து வேறு யார் கூடயே போயிட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் ஒன்றா இருக்காங்க, பையன் இவன் அப்படிங்கிற போது இவன் தத்து பையங்கிறது இருக்கும், ஆனால் ஒய்ஃபும் வேறு யாரோங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கார அம்மா உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் சபாபதி பிள்ளை இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தில் இருக்க எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா சட்டக்காரியோடு இருக்கான், அப்போ அந்த ஒய்ஃப் என்னாச்சு அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்வி ஒவ்வொருத்தங்களாம் வந்து கேட்க ஆரம்பித்த உடனேவே வந்து நம்ம துறக்க நடுவில் வருவார். என்ன கேள்வி, என்ன யாரோட பிள்ளைன்னு யாருக்கு தெரியும், அவங்க யாராவது சொன்னால் தானே தெரியும். இப்போ அவங்க சொல்லிட்டாங்கல்ல இது என் பையன், இதுக்கு மேலே யாருமே கேட்க வேண்டாம், அது என்னோட அண்ணனோட பையன், இனிமேல் யாரும் அவனை கேள்வி கேட்கக்கூடாது, இது எல்லா சொத்துக்கும் அவன் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுவார். இப்போ தான் வந்து ஹென்றி வருவார். இந்த எல்லாரும் பத்திரம் எழுத ரெடி ஆனதுக்கப்புறமா ஹென்றி சொல்வார், இல்லை எனக்கும் வந்து சொத்துக்கள் எதுவுமே தேவையில்லை, இதில் இருக்க எல்லா சொத்தும் எங்களுடைய சித்தப்பாக்கே போயிட்டும், இந்த வீடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு. இன்னொன்று அவரே சொன்னார், இந்த வீட்டுக்கு எனக்கு வர விருப்பம் இல்லை, இந்த வீட்டை எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்து பூட்டி இந்த வீடுன்னு, ஸோ இந்த வீட்டை மட்டும் புதுப்பிச்சு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏன்டா இதை முதலே சொல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்லாருன்னா, என்னை வந்து அவரோட பையனை நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், சொத்து மூலமாக அக்செப்ட் பண்ணாமல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் தான் வந்து சபாபதி பிள்ளையோடைய பையன் ஹென்றி அப்படின்னு இவங்க சொத்து பத்திரம்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க, பஞ்சாயத்துக்கான தீர்ப்பு எழுத ஆரம்பிப்பாங்க. அப்போ எழுதும்போது சொல்லுவாங்க, இன்னாராகிய இவருடைய பையன் ஹென்றி அப்படிலாம் எழுதும்போது துறக்கன் அப்போ மறுபடியும் உள்ள நுழைவார், ஹென்றின்னு மொட்டையை எழுதாதீங்க, ஹென்றி பிள்ளைன்னு எழுதுங்க அப்படின்னு. ஹென்றியும் பிள்ளையும் எப்படா ஒன்றா சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஆனால் ஃபைனலி வந்து ஹென்றி பிள்ளையாக வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து மாறியிருப்பார். ஸோ இதுவுமே வந்து அந்த காலகட்டத்தில் ஜாதி மதம்லாம் அந்த ஒரு பிரிவினை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஹென்றி பிள்ளை ஒன்றா சேர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை மூலமாக வந்து ஒரு கொண்டு வந்திருப்பார். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சில சோஷியல் கண்டிஷனிங், நம்ம வளர்ந்த இடம், வளர்ந்த விதம், வளர்ந்த மக்கள், ஊர், இது எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் ஹென்றி. ஸோ நமக்கு பழகி போன ஒரு சில விஷயத்த இது எதுவுமே தெரியாத ஒரு நபர் வந்து பார்க்கும்போது அவருடைய கோணல் எப்படி இருக்கும், அவங்க பெர்ஸ்பெக்டிவில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதுலேயும் வந்து இன்ட்ரோலேயே எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி இப்படிப்பட்ட நல்ல மனுஷன்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா அதை வந்து நம்புங்க, இருப்பாங்க, அது எப்படி இல்லாமல் போவாங்க, நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு வேணால் சொல்லுங்களே தவிர இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதில் வந்து 100% நம்பிக்கை உண்டு. எவனவே நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, ஏன்னா யாருமே நல்லவன் இல்லையே, நம்ம மட்டும் ஏன் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அப்போ எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஏதாவது தப்பு பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணல அப்படின்னா நமக்கு அப்போ தான் அது உறுத்தும் இல்லையா. ஸோ அதனால தான் எப்போவுமே எனக்கு அந்த பிலீஃப் உண்டு. அந்த மாதிரி ஒரு ஐடியலிஸ்டிக் பர்சனாக தான் வந்து ஹென்றி இருக்கார், மிஸ்டர் ஹென்றி பிள்ளை. ஸோ அவரை வந்து ஒரு மெயின் கேரக்டராக வச்சு தான் இந்த வந்து புக்கை எழுதியிருக்காங்க. நிறைய பேர் இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா வந்து ஹென்றி பிள்ளையோட செம்மையான ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த புக் நீங்கள் படிக்கல அப்படின்னா நான் கதையில் நிறைய ட்விஸ்ட்டை வந்து நான் ரிவீல் பண்ணல, படிக்க வந்து ப்ராபப்ளி உங்களுக்கே வந்து இந்த புக்கில் இருக்க கதாபாத்திரங்களும் நிறைய விஷயங்களும் சொல்லும். எல்லாருமே ஹென்றி பிள்ளையை சொன்னாலுமே இந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க, அதை பற்றி ஒரு பேச்சு அங்கங்கே அடிபடும் போது அது கேட்கவே வந்து செம்மையாக இருக்கும். நம்ம இல்லாத போது நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி இந்த ஊரில் இருக்க நிறைய பேரை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம், அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பை ஜெயகாந்தன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அங்கே வந்து புக் பற்றின பல அப்டேட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி தமிழ் புக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஆங்கில புத்தகங்களாக இருந்தாலும், ஸ்பானிஷ், கொரியன், எந்த நீங்கள் லாங்குவேஜில் படிக்கணும் சரி, அந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் பல ஜானர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குட் ரீட்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அங்கேயும் நான் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த புக்லாம் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும் ஆசைப்படுறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இவ்வளோ கதை தானமாக சொன்னேன், இந்த சார்ட்டு கிட்ட எதுவுமே போடல, அப்புறத்துக்கு நான் இந்த வீடியோவை பார்க்கணும், ஆடியோவே கேட்கலாமே அப்படின்னா ஸ்பாடிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா arjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஓகே, பாய்.